பார்த்தீங்களா சகோ, கள்ளக்குறிச்சியில் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லி தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் மக்களினுடைய நிலைமை மோசமாயிட்டே போகுது. மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. மக்கள் ஒன்றும் பண்ண வேணாம். தளபதி விஜய் தான் கரூரில் 40 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அதுக்கு நியாயம் கேட்டு பைப் லைனுக்குள்ளே இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் போராட்டத்தை முடிச்சுட்டு பைப் லைனை விட்டு வெளியே வந்துட்டா தண்ணி வந்துடும்னு சொல்லு. சகோ, என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட, நக்கல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா. மக்கள் தான் விருப்பப்பட்டு கடவுளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ கடவுள் அவங்கள கண்டுக்கலை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்லையா அப்படின்னா தாவேக்கா எம்எல்ஏக்கள் தான் பதவியாக இருக்கும்போது கடவுள் விஜயின் மீது சாட்சியாகன்னு சொல்லி பதவி ஏற்றாங்கல்ல, அதான் சொல்கிறேன். விஜய் கடவுள் மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட, ஏன் சகோ இப்படி பேசுகிறீங்க? மக்கள் அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. யார் விளையாடிக்கிட்டு இருக்கா? மக்கள் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நடிகனை கடவுளாக நம்பி அவர் கொடுத்த பொய் வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு இப்போ குத்துதே கொடையதேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளுக்கு ஓட்டு போட்டால் அவருக்கு எப்படி மனுஷன் படுற கஷ்டம் புரியும்? அதனால தான் கண்டுக்கலை. நீங்கள் சக மனுஷனுக்கு ஓட்டு போட்டிருந்தா அவனுக்கு மனுஷன் படுற கஷ்டம் புரிஞ்சிருக்கும், எதாச்சும் நல்லது பண்ணியிருப்பாப்ல. ஆனால் உன்னை கவனிச்சிங்களா சகோ, விஜய் வாக்குறுதியாக கொடுத்த 2500 ரூபா பணத்தை தள்ளுன்னு சொல்லி யாரும் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணல. குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லி தான் எல்லோரும் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? 2500 பணத்தை விட தண்ணி தான் அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அப்படின்றது தெரியுதா? இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருஷமாக மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஓட்டு போடுங்க, தரமான தூய குடிநீரை அனைவருக்கும் சமமாக இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேசுகிறத யாரும் காதில் வாங்காமல் நடிகனுக்கு சினிமா முகத்தில் ஓட்டு போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்?